நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். சக்ராஸ் தொடர். இந்த தியான வடிவத்தில் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை எழுத்து வடிவத்திலும் பேச்சு வடிவத்திலும் அவர்களின் அனுபவத்தை உரையாடியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அதேபோல என்னுடைய அனுபவத்தையும் எழுத்தாகவும் பேச்சாகவும் நான் உங்களிடம் கொடுக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் விசாரணை செய்யுங்கள் உங்களுக்குள்ளே. அந்த விசாரணை செய்ய நீங்கள் தொடங்கும்போது மற்ற எழுத்துக்களுக்கும் என் எழுத்துக்களுக்கும் உள்ள நிஜமான செயல் என்ன என்று உங்களுக்கு தெரியவரும். சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது குருவாக மாறினால். அந்த விதிமுறைகளில் ஆசிரமம் கட்ட வேண்டும், போதனைகள் செய்ய வேண்டும், சாப்பாடு போட வேண்டும், ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நிறைய கிளைகளை உருவாக்க வேண்டும், ஏதாவது சிலைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், பல மொழிகளில் புத்தகம் எழுத வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு குரு. இந்தியாவில் எந்த மூலையில் பார்த்தீர்களென்றாலும் நான் சொன்ன அனைத்தும் இருக்கும். இது எல்லாவற்றையும் பிரேக் பண்ணனும், இது எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணனும். எல்லாவற்றையும் விடுவதுதான் ஞானம். எல்லாவற்றையும் பெறுவது பெயர் ஞானம் இல்லை. அதைச் சொல்லப்பட்டே ஆக வேண்டுமென்று ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறோம். இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது என்னை யாரென்று தெரிந்து கொள்வதை விட உங்களை யாரென்று தெரிந்து கொள்வீர்கள். அதற்காகத்தான் இது. இதற்கு விலை வைக்கவில்லை இந்த புத்தகத்திற்கு. ஆன்மீகத்தில் எதெல்லாம் விலை வைத்து விற்கப்படுகிறதோ அதெல்லாம் பெறுவது என்று பொருள். விலையில்லா ஒரு பொருள், விடுவது என்று பொருள். பெறுவது ஞானமா, விடுவது ஞானமா என்பதை நீங்களே யோசியுங்கள். ஒரு தியானம் செய்பவர்கள் பல வருடங்களுக்குப் பிறகு உடலைப் பற்றி ஒரு நல்ல புரிதல் வரும். உடலில் 7 சக்கரங்களைப் பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதைப் பற்றி நிறைய வகுப்புகளும் இங்கு எடுக்கிறார்கள். நீங்களும் குண்டலினி பயிற்சி, நெற்றிக்கண் பயிற்சி, சக்ரா பயிற்சி மேற்கொண்ட ஆளாகக் கூட இருக்கலாம். பொதுவாகவே தியானத்தில் இந்த மாதிரி தனித்தனி பயிற்சியெல்லாம் அது ஒரு விளம்பர படம் மாதிரிதான். அது சற்று நேரம் பரவசத்தையும் ரொம்ப நன்றாக இருக்கிற மாதிரியும் நம் எங்கேயோ போகப் போகிற மாதிரியும் அப்படி என்கிற உணர்வுகளை ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கிறது. தியானம், தீட்சை அதெல்லாம் இயல்பாக நிகழ வேண்டும். அப்படி நிகழ்ந்தால் நீங்கள் ஒரு அனுபவத்தைப் பெற வாய்ப்பிருக்கிறது. அதேபோலதான் இந்த சக்ராஸ். அது எப்படி உடலில் செயல்படுகிறதென்றால், சக்ராஸில் 2 வடிவம் இருக்கிறது. 2 வடிவத்தோடு அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கிறதென்றால், நம் தொப்புள் கொடிக்கு கீழிருந்து முன்பக்கம் நெற்றியின் உச்சி வரை. அதேபோல் பின்பக்கம் முதுகு தண்டுவடம். இந்த 2 வடிவத்திலிருந்துதான் சக்ராஸ் கனெக்ட் ஆகப்பட்டிருக்கிறது. சக்ராஸில் ஒரு பாதி முன்பக்கமும் ஒரு பாதி பின் பக்கமும் இருக்கிறது. இப்படிதான் அந்த சக்ராஸோட இயல்பு இருக்கிறது எல்லா உடலிலும். நீண்ட நாள் தியானம் ஒருவருக்கு தவமாக மாறும்போது, தவமே அவருக்கு ஒரு ஆழ்நிலை வடிவமாக மாறும்போது இந்த முன் பக்கத்தில் உள்ளதும் பின் பக்கத்தில் உள்ளதும் தனித்தனியாக இருப்பது ஒன்றாக இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இதற்குள் பின் முதுகு தண்டுவடத்தில் உள்ள பாதி சக்ராஸ் எல்லாமே ஒரு குளிர்ந்த தன்மையில் செயல்படும். முன்பகுதியில் இருப்பது எல்லாமே ஒரு வெப்பச்சலனத்தில் செயல்படும். பின்பகுதியை நீங்கள் ஐஸ் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். முன்பகுதியை நெருப்பு மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இப்போது ஒரு பாதி ஐஸாகவும் ஒரு பாதி நெருப்பாகவும் இருக்கிறது. இது முழுக்க கீழே இடுப்பிலிருந்து தலையின் உச்சி, பிடரி வரைக்கும் அந்த 7 வடிவத்தில் இருக்கிறது.
இது எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்தால் இதுதான் ஒடுக்கம் என்று சொல்வார்கள். ஒடுக்கத்திலே சமாதி போவதற்கும் ஒடுக்கம் என்று சொல்வார்கள். மூச்சை ஒரு இடத்தில் நிலை நிறுத்துவதையும் ஒடுக்கம் என்று சொல்வார்கள். ஒன்றோடொன்று இணைவது, அது ஒடுக்கம் என்று பெயர். இப்போது சுவாசம் 2 வடிவத்தில் இருக்கும். அது ஒரே வடிவமாக மாறி ஒரு இடத்தில் நிற்கும். அது தலையின் உள்பகுதியில் அது நிகழும். அதுவும் ஒடுக்கம்தான். இப்படி ஒரு ஒடுக்கத்திற்கு தயாராகிவிட்டால் உங்களை கிருஷ்ணன் என்று சொல்லலாம், சிவன் என்று சொல்லலாம். கிருஷ்ணன் கையில் சக்கரம் வைத்திருப்பார். சிவன் நெற்றியில் ஒரு கண் வைத்திருப்பார். இது இரண்டுமே ஒரே வடிவமாக மாற்றியதற்கான அடையாளம். கிருஷ்ணன், சிவன் இரண்டுமே 2 செயலாக இருந்ததை ஒரு செயலாக மாற்றியதால் அவர்கள் நெருப்புத் தன்மையில்தான் செயல்படுவார்கள். இப்படி தியானத்தில் ரொம்ப அரிதாக இந்த அனுபவத்தை பெறுபவர்கள் பிரபஞ்சத்தால் இயற்கையால் நிகழலாம். ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது? சாதாரண தியானம் செய்பவர்களிடம் முன்பக்கம் பாதி சக்ராஸ் விழிப்போடு இருக்கிறது. சில பேருக்கு பின்பக்கம் மட்டும் விழிப்போடு இருக்கிறது கொஞ்சம். இப்படி இருந்து கொண்டு நான் ஞானமடைந்து விட்டேன், கடவுளை பார்க்கப் போகிறேன், எங்கள் குருநாதர் கடவுளை எனக்கு காட்டிவிட்டார் என்று சொல்கிறார்கள். கடவுள் ஞானத்தையெல்லாம் அடைய முடியாது. கடவுள் ஞானம் சம்பந்தமாக சில சுகங்களை அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி இருப்பவர்கள் இன்றும் உலகத்தில் ஒரு பெண் சிற்றின்பத்திற்காகத்தான், ஒரு ஆண் சிற்றின்பத்திற்காகத்தான், இந்த உலகமே சிற்றின்பத்திற்காகத்தான் என்று உறுதியாக அதை நம்பிதான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். அதேபோல தான் இந்த தியானத்தில் பெறாத விஷயத்தை பெற்றுவிட்டதாகவும் பல மொழிகளில் பல குருமார்கள் சத்சங்கங்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அது எல்லாமே ஒரு நாள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பல்பு ஃபியூஸ் போனால் அதை கழற்றி போட்டுவிட்டு இன்னொரு பல்பு வாங்குவீர்களல்ல, அதுபோல இந்த குரு இல்லை என்றால் இன்னொரு குரு, அப்படி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். சக்ராஸ் என்பது முதுகுத் தண்டுவடம், முன்பக்கம் தொப்புள் கொடியிலிருந்து நெற்றிப் பொட்டு வரை இருக்கிறது. இது இரண்டும் விழிக்க வேண்டும். இது இரண்டும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர வேண்டும். இது இரண்டும் விழித்தால்தான் ஒன்றோடொன்று சேர்வதற்கான ஒரு ஏற்பை ஏற்படுத்தி ஒன்றோடொன்று இணையும். அப்படி இணைந்தால் இறைவனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நீங்களே இறைவானாக மாறிப்போவீர்கள்.